ஸோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டீச்சர்ஸ். நாம் பார்ட் 1ல் நேற்று வந்து ஒரு 31லேருந்து 60 வரைக்கும் வினாக்களை பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 2ல் 61லேருந்து 100 வரைக்கும் இருக்குமான பிஜிடிஆர்பி வரலாற்றுத்துறை, அதாவது ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்கிற வினாக்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்ட் 2ல் 61லேருந்து 100 வரைக்கும் நம்ம பார்க்கலாம் டீச்சர்ஸ். இதுலேயும் மேக்ஸிமம் எல்லா கொஷின்ஸுமே நம்ம கொடுத்த மெட்டீரியலே வந்திருக்குது. ஸோ அது மேலே விளக்கங்கள் கொடுக்குறதுக்காக சில விஷயங்களை முழு தகவல் புக்கிலேருந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெஃபரன்ஸ் தேவைப்படுமானால் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் தயாராக இருக்குது. சரிங்களா? நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 110ல் என்னென்ன கொஸ்டின் எதுலேருந்து எத்தனை கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்லிட்டுருக்கேன். மீண்டும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா, மொத்தம் 110ல் ஹையஸ்ட்டாக எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 1வது யூனிட்டில் 16, 3வது யூனிட்டில் 18, ஸோ நான் 5வது யூனிட்டில் 11, 4வது யூனிட்டில் 12, ஸோ அடுத்ததாக வந்து 8வது யூனிட்டில் 10, 9வது யூனிட்டில் 17 கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி வேணால் கேட்பாங்கிறது தெரிஞ்சு வச்சதுக்காக தான். கரெக்டாக ஒன்று 10 கேட்பாங்கலாம் சொல்ல முடியாது. அவங்க அவங்களுடைய எப்படி தேவை எப்படி கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு மாதிரி கேட்டிருக்காங்கன்னு சொல்ல வரேன். சரிங்களா? ஓகே டீச்சர்ஸ். இப்போ பார்த்தோன்னா அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அது 61வது கொஷின். பாரத மாதா சங்கம் என்பதை தோற்றுவித்தவர் அப்படின்னா நீங்கள் வட்டோடனே நீலகண்ட பிரம்மச்சாரி, ஆப்ஷன் சி, கண்ணை மூடிட்டு போடலாம். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. ஓகேங்களா? இது வந்து 10ஆம் வகுப்புல போக்குகளில் இருக்குது, 12ஆம் வகுப்புல புத்தகத்தில் இருக்குது. சரிங்களா? எல்லா புத்தகத்தையுமே இருக்குது. நீலகண்ட பிரம்மச்சாரி யார் அப்படின்ற படத்தோடவே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து சரியான விடை சி. ஓகேங்களா? நம்மளுடைய மெட்டீரியல் எல்லாத்துலேயுமே இருக்கும். அது 6லேருந்து 10 வரைக்கும் மெட்டீரியல் இருக்கும். புது மெட்டீரியல், நியூ மெட்டீரியல் எல்லாத்துலேயுமே இருக்குது. சரிங்களா? விளக்கம் வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி. ஸோ இது வந்து யூனிட் 8 கணக்கில். ஸோ நீலகண்ட பிரம்மச்சாரி தான் 1910 உருவாக்கினார் அப்படின்றது. கடைசியில் மணியாட்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிட்டான் சுட்டுக் கொல்லப்பட்டவருக்கு தகவல்களை கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக வந்து 62வது கொஷின்ஸ். இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ராபர்ட் கிளைவுக்கு எதிரான தீர்மானங்களை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு வந்தவருடைய பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ராபர்ட் கிளைவுக்கு எதிராக பாக்ஸ் கொண்டு வந்தார் அப்படின்றதுலாம் நிறைய இருக்கும். ஸோ 22 தீர்மானங்கள் 20 எடுத்துக்கிட்டாங்கன்னு போன வாட்டி, அதாவது இந்த வாட்டி இல்லை போன வாட்டி விஷயங்களில் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம். யார் வந்து கொண்டு வராதவர் யாருக்கோ இப்படின்ட்டு. ஸோ ஓல்டு புக்லேயே நான் உங்களுக்கு இதை பற்றியே தனி ஒரிஜினல் புக்கிலேருந்தே 30 பேஜ் எடுத்து கொடுத்துருந்தேன். ஸோ அதுலேருந்து ஒரு வினா இடம்பெற்றிருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து இ, கர்னல் பர்கோயின் அப்படின்றவர் தான் வந்து கொண்டு வந்தார் அப்படின்றது. சரிங்களா? இதில் வந்து இந்த சோதாம் பிரபு, வில்சனு, ஜென்ரல் இதெல்லாம் கிடையாதுன்னு உங்களுக்கு தரணும். கர்னல் பர்கோயின் அப்படின்ற ஆப்ஷன் ஏ சரியான விடை, அப்சல்யூட்லி சரியான விடை ஏ. சரிங்களா? இவர் வந்து கிளைவுக்கு எதிராக தீர்மானத்தை 1873 கொண்டு வந்தார். சரிங்களா? இவர் வந்து கொண்டு வந்த இது வந்து நெறிமுறையற்ற வழிகளில் பெரும் செல்வத்தை அவர் சேர்த்ததாக குற்றம் சாட்டினார் அவர். சரிங்களா? கர்னல் பர்கோயின். சரிங்களா? அடுத்ததாக கர்னல் ஜான், முழு பேர் வந்து கர்னல் ஜான் பர்கோயின். ஸோ 773. சரிங்களா? அடுத்ததாக எகிப்தில் நான் முகமதியனாக இருப்பேன், இங்கு பிரான்ஸ் கத்தோலிக்கனாகவும் இருப்பேன் அப்படின்னும்போது நீங்கள் பாருங்கள். ஏன்னா எகிப்தில் 1798 அவர் வந்து சண்டைக்கு போனார். அங்கே வந்து நைல் நதி போரில் ஜெயிச்சுட்டு அப்புறமா வந்தார். ஸோ 1800 தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பெரிய ஆள் ஆகிட்டு 1882 தான் மன்னராக மாறுறாரு. ஸோ இது வரைக்கும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் இதெல்லாம் சாதாரணமாக பார்க்கணுன்னா கூட நெப்போலியன் போனபர்ட்னு சாதாரணமாக போட்டு போகலாம் இந்த கொஷின்ஸை. சரிங்களா? மெட்டர்னிக் கண்டிப்பாக ஆஸ்திரியா கிடையாது, மகாபடரிக் கண்டிப்பாக கிடையாது. 16ஆம் நூற்றாண்டு அது முன்னாடியே வந்தவர், அதனால் அவர் கிடையாது. அப்போது அப்சல்யூட்லி கரெக்ட் வந்து ஆப்ஷன் ஏ நீங்கள் சாதாரணமாக போடலாம், நெப்போலியன் போனாபர்ட் அப்படின்றது. ஸோ நெப்போலியன் போனாபர்ட் பற்றி ஒரு புது புக்ஸே நான் இப்போ புதுசாக ஒன்று எழுதியிருக்கேன். ஸோ நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ இருந்தாலும் அந்த கோட்ஸ் யார் சொன்னாங்கிறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? ஐ வாஸ் மொகமோட் இன் எகிப்ட் அப்படின்ட்டு ஐ ஷல் பி கத்தோலிக் இயர் பார் தி குட் ஃபார் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து யார் சொன்னாங்கன்னா நெப்போலியன் போனாபர்ட் சொன்னார்ன்றதை நீங்கள் இது பார்க்கணும் தெரிஞ்சுக்கணுக்காக இதுக்கு சொல்லியிருக்கேன். யூனிட் 9ல் இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ஒரு கொட்டேஷன்ஸ். இதில் இதே மாதிரி 2-3 கொட்டேஷன் இருக்குது. அடுத்த வாட்டிலாம் நம்ம கொட்டேஷன் தனி புக்கே கொடுக்கலான்னு இருக்கேன். எல்லாருடைய கொட்டேஷன்ஸும் தனித்தனியாக. போன வாட்டி யூஜிடிஆர்பியில் நான் கொடுத்ததில் 8வது யூனிட்டில் கிட்டத்தட்ட 17 கொஷின் வந்தது. அதில் கொட்டேஷன் மட்டுமே 5 வந்துடுது. ஸோ அதுபோல் அடுத்த வாட்டிக்கு இப்போ இந்த வாட்டி கொடுத்துருந்தேன், கம்மியாக கொடுத்துருந்தேன். பட் அடுத்த வாட்டிக்கு நான் கூடுதலாக ஆக்கிக்கலாம். பட் ஃபாரின் ஆத்தர் புக்கில் இருக்க எல்லா கொட்டேஷனுமே நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி கொடுக்குறேன். இதில் கொட்டேஷன்ஸில் நம்ம மிஸ் ஆகாமல் போடுறதுக்காக ஈஸியாக இருக்கும். பட் இது சிம்பிள் கொஷின் தான், ஒரி பண்ண வேணாம். ஓகேங்களா? ஆப்ஷன் வந்து ஏ இதுக்கு. ரைட். அடுத்தது மதுரா விஜயம் என்ற நூலின் ஆசிரியர் அப்படின்னு வந்து கங்காதேவி. இது வந்து சாதாரணமாக கண்ணை மூடின்னு போட்டுடலாம். இது நம்ம ஏற்கனவே எல்லா இதிலும் கொடுக்கப்பட்டது தான். இது வந்து தமிழ்நாடு வரலாறு இருக்குது. சரிங்களா? ஸோ யூனிட் 2லேயே இருக்குது. பேஜ் நம்பர் 142 கங்காதேவி மதுரா விஜயம் நூல் எழுதினார். என்னென்ன புக்குன்னு எல்லாம் கொடுத்தேன். பட் ஒரு கொஷின் மாட்டிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 142 இருக்குது. கங்காதேவி மதுரா விஜயம். புனித கூட்டணியின் ஆவணம் யாரால் சமர்ப்பிக்கப்பட்டது? இந்த வாட்டி புது
சப்ஜெக்டாக இருக்குன்னு நிறைய பேர் கேட்டீங்க. பழைய புக்கெலாம் படிக்காதீங்க, புது புக்கில் படிங்க, மாட்டிக்கும் அப்படின்னு. புனித கூட்டணி இந்த ஹோலி செனட்டை பற்றி 2 கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ முதலாம் அலெக்சாண்டர், ஓகேங்களா. ஸோ முதலாம் அலெக்சாண்டர் வந்து 1825 வரைக்கும் அது பண்ணார். ஸோ 1815 ஓப்பன் பண்ணார் இந்த புனித கூட்டணியை. சாத்தது 1825. ஸோ இது வந்து ஒயிட் ஏஞ்சல், வெள்ளை தேவதை அப்படின்னு சொன்னார். சரிங்களா, ரைட். இது வந்து ஆப்ஷன் வந்து சரியான விடை வந்து முதலாம் அலெக்சாண்டர், சி. சரிங்களா, இது வந்து நான் வந்து புக்கில் யூனிட் 9 பேஜ் நம்பர் 195 கொடுத்துருக்கேன். புனித கூட்டணி ஹோலி செனட் வந்து எந்த வருஷம்னா 815. இது வந்து உருவாக்கியார் முதலாம் அலெக்சாண்டர், ரஷ்ய மன்னர் அப்படின்றது நீங்கள் சாதாரணமாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்ததாக கல்கத்தா உச்சநீதி முதல் தலைமை நீதிபதியின் பெயர் என்ன? இதுவும் ரொம்ப சிம்பிளான கொஷின். இதுக்கு பேர் மொக்க கொஷின் சொல்லுவேன். சர் எலிசா இம்பே அப்படின்றது ஆப்ஷன் வந்து டி சரியான விடை. சரிங்களா, அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிட் 4 பேஜ் நம்பர் 63 கொடுத்துருக்கேன். கல்கத்தாவில் போர்ட் வில்லியம்ஸ் 1920 ஒரு தலைமை நீதிபதி மற்றும் மூன்று நீதிபதிகளில் ஒரு உச்சநீதி ஏற்படுத்தப்பட்டது. இது முதல் தலைமை நீதிபதி சர் எலிசா இம்பேன்றதை யூனிட் 4 பேஜ் நம்பர் 63 கொடுத்துருக்கேன். ஸோ இது நம்ம எதிர்பார்த்த ஒரு விட கட்டான முறையில் வந்திருக்குது. ஸோ குஷானர்களின் கல்வெட்டு மற்றும் ஆவணங்கள் எதில் எழுதப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்து கருவொட்டி எழுத்து முறை, அசோகருடைய காலத்துலேருந்து எல்லாமே கருவொட்டி எழுத்து முறைகள் தான் போயிட்டுருக்கு. கருவொட்டி எழுத்து முறையிலேருந்து அரபிக் மொழியிலேருந்து உள்ளே வந்தது. சரிங்களா, இந்த கருவொட்டி எழுத்து முறை இந்த அரபிக் மொழி உள்ளே அடங்கியிருக்கும். அதனால் அந்த கருவொத்தி எழுத்து முறையில் அவர்கள் வந்து பயன்படுத்தினாங்க. குஷானர்களின் கல்வெட்டுகள் ஆவணங்கள் அதிகலாம் வந்து கருவொத்தி எழுத்து முறை அப்படின்றது நீங்கள் ஆப்ஷன் சி சரியான விடை. சரிங்களா, அசோகருடைய காலத்தில் பெரும்பாலான கல்வெட்டுகள் பிரம்மி வடிவத்திலும் பாலி வடமேற்கு இந்தியாவில் அவரது கல்வெட்டுகள் கருவொட்டி வடிவத்தில் பொறிக்கப்பட்டது. இது வந்து குஷானுடைய கால முடிவு வரைக்கும் தொடர்ந்தது. அப்படின்னா இது வந்து கருவொட்டி எழுத்து வடி வந்து அரபிக் மொழி அப்படி இணைத்த ஒரு மொழி அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். கருவொட்டி எழுத்தார் வேறு எதுவும் வராது. அடுத்ததாக பின்வரும் நோட்டில் ஹராப்பா இடங்களும் மற்றும் அது அமைந்துள்ள மாவட்டம் இது சரியாக பொருத்தப்படவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பொருத்தப்படவில்லைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரங்பூர், சுரேந்திராங்கர் அப்படின்றது இருக்குது. அடுத்தது வந்து லோத்தல், அகமதாபாத் சரியான விடையாக இருக்குது. தொலைவேரா கட்சியில் தான் இருக்குது அப்படின்றது, ஓகேங்களா. அடுத்து 3 இருக்குது. அது வந்து கனசுதாரியா அம்ரேலின்னு இருக்குது. அம்ரேலின்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குஜராத்தில் தான் இருக்குது அம்ரேலியும். ஸோ கனசுதாரியான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது மத்திய பிரதேசத்தில் இருக்குது. மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இந்த கஜுரோகோ கோயில், இந்த காமசூத்ரா என்ற வாத்தியாயனர் புக்கு எழுதியிருக்காரு. காமசூத்ரா என்ற புத்தகத்தை எழுதியார் வாத்தியாயனர். நான் கொடுத்துருந்தேன். அந்த காமசூத்ராவுக்கு ஒரு கோயிலே கட்டிருக்காரு, கஜுரோகோ கோயில் என்று. அந்த காமசூத்ரா கோயில்கள் வந்து மத்திய பிரதேசத்தில் இந்த கனசுதாரி என்ற இடத்துல இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸாக அப்படின்னு சாதாரணமாக தெரிஞ்சிருந்தாவே இது இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாம் சரியாக எடுத்துருக்கு. ஸோ இது மட்டும் தவறானது. இது ஒன்று சரியாக பொருந்தப்படவில்லை. ஆப்ஷன் டி கனசுதாரியா என்பது மத்திய பிரதேசத்தில் உள்ள கஜுரோகோ சந்தியர்களால் கட்டப்பட்ட காமசூத்ரா என்றதுக்கான 64 கலைகளை கொண்ட ஒரு பெரிய கோயில் நிர்மாணிக்கப்பட்ட அந்த இடம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, சரியான விடை ஆப்ஷன் டி. சரிங்களா, இங்கே பார்த்துங்கன்னா வேல்யூம் 1 பேஜ் நம்பரில் நான் இது வந்து இப்படி கொடுப்பாங்கிறதுக்காக இது வந்து 11th புக்கில் இருக்குன்னு இது கொடுத்துருந்தேன். ஸோ இது வரல. அடுத்த திட்டமிட்ட நகரங்களில் வந்து தொலைவரா இதில் வந்து எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் மாவட்டம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த கொஷின் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிள். பட் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து அடுத்து இனிமேல் வர நவம்பர் கிளாஸஸ்க்கு மேலே டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம் டீச்சர்ஸ். வாழ்த்துக்கள். அதுக்குள்ளே டெட்டை கிளியர் பண்ணிவிடுங்க. விஜயநகர வரலாற்றில் சங்கம வம்சத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படின்றார். அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த ஆட்சியாளர்கள். அவர்கள் பேரரசை நிறுவினார்கள். அதை விஜயநகரை கட்டினார்கள். அவர்கள் நிர்வாக சித்தமும் பெயர் பெற்றுள்ள இருக்கு. விஜயநகர சங்கம, சாளுவே, துளுவே, ஆறுவடை. அப்போ ஃபஸ்ட்டு தான் வருவோம். சங்கமனா 1300 ஹரிஹரர் புக்கர் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சணும். ஸோ ஹரிஹரன் புக்கரம் அவர்கள் விஜயநகர பேரரசை நிறுவினார்கள். முதல்ல அதுதான் வித்யாரண்யர் கோட்பாடின்படி அது வந்து அவர் வந்து அந்த விஜயநகரம் நிறுவனாருங்க. ஆப்ஷன் வந்து சரியான விடை பி. அப்போ சங்கம வம்சத்தின் முக்கியத்துவம் என்ன என்றால் முதல்ல இந்த வரலாற்றில் இந்த ஒரு விஜயநகர பேரரசு உருவதற்கு அடித்தளம் அமைத்தவர்கள் அவர் வந்து விஜயநகர பேரரசை கட்டி காத்து நிறுவினார்கள் என்பது சரியான விடை. சரிங்களா, அது வந்து இது வந்து யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 107 இல்லை 112 இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து 112 கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. 1336 ஹரிஹரர் புக்கர் இல்லை காகதியர்களிடம் படைவர்களாக இருந்தவர்களால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு இருக்கும். ஸோ இது வந்து நார்மலான கொஷின் தான், ஒன்றும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. சரியான விடை ஆப்ஷன் வந்து அதுக்கு பி. அடுத்ததாக இந்திய பெருங்கடலில் நேரடியான கடற்பயணத்தின் போது எளிதாகவும் வர்த்தகம் அதிகரிக்க காரணமான கண்டுபிடிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யோகாத்ரா, பெரிகோஷ், எலியோக்ளீஸ், இப்பாலஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது 9ஆம் வகுப்பில் ஹரிங்கேடியன் மேப் சொல்லுவாங்க. ஸோ
அரிங்கேடியன் மேப் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. எப்படி இந்த மேப் மூலிமா வழித்தடங்கள்லாம் கிடைக்கப்படுது அப்படின்ட்டு. அதை வந்து இப்பாலஸ் என்பவர் வந்து கடல் வழி மார்க்கமாக காற்றின் வழியாக இந்தியாவிற்கு பயணம் செய்த விஷயங்களை குறிப்பிடுவார். ஸோ பெருங்கடல் மூலிமா எந்தெந்த பதில் வரலான்றதை. இது ஆன்சர் வந்து சி. 9ஆம் வகுப்பு புத்தகத்திலேருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா தான், ரொம்ப ஒன்றும் இல்லை. இதில் நான் வந்து யூனிட் 4 பேஜ் நம்பர் 170 வினாவே கொடுத்துருக்கேன். யார் காற்றின் தன்மையை கொண்டு இந்தியாவின் மேற்கு கடற்கரைக்கு கடல் வழி கண்டுபிடித்தவர் இப்பாலஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ கொஷினாகவே கொடுத்துருக்கேன் நான். அந்த கொஷினை அப்படியே அப்டேட் ஆகி வந்திருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் ரொம்ப எளிமையான கொஷின், பயப்படவே வேண்டியதில்லை. சரியான விடை இப்பாலஸ். அடுத்ததாக மகபத் ஜங் என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மகபத் ஜங் அப்படின்றா சிராஜ் உத் தௌலாவா, சுஜா உத் தௌலாவா, அலிவர்தி கானா, மீர் ஜாபரானா? நீங்கள் சிராஜ் உத் தௌலாவோ சுஜா உத் தௌலாவோன்னு நினச்சிருப்பீங்க. ஸோ ஆக்சுவலி சரியான விடை வந்து அலிவர்தி கான். ஸோ அலிவர்தி கானுடைய அதாவது மகபத் ஜங் என்பது என்னென்னா, தமிழ் மொழியில் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா, மகபத் ஜங் என்ற பட்டம் எப்படின்னா, போர்க்களத்தில் பேய், அதாவது கடுமையான பேயாக போல பறந்து பறந்து எல்லா விதமான போர்களையும் புரியக்கூடியவர். ஸோ போர்க்களத்தின் பேய் என்று பொருள் மகபத் ஜங் என்றால். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அலிவர்தி கான் சூட்டி கொண்டார் ஒரு முழு பெயர். ஸோ பிளாஸ்டிக் போர் 1950 ஜூன் 23 அப்புறமா அதில் வந்து அவருடைய முழு பேர் சுஜா உல் முக் ஆசிம் உத் தௌலா முகபத் அல்லது மகபத் ஜங் மிஸ்ரா முகமது அலிவர்தி கான் அப்படி முழு பேர். ஸோ ஆங்கிலேயர்களால் ஆதரிக்கப்பட்டவர் அலிவர்தி கான். இது முழு பேர். இந்த முழு பேர் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மகபத் ஜங் என்ற பட்டம் சூட்டி கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை அலிவர்தி கான். சரிங்களா டீச்சர்ஸ்? ஸோ அடுத்ததாக ஏற்பர்களை கூட நம்ம அப்படி பார்த்துக்கலாம். அடுத்தது, தற்போதைய சூழ்நிலையில் உங்களின் பொது வணிகத்தை 72வது வினா. தற்போதைய சூழ்நிலையில் உங்களின் பொது வணிகத்தை நிர்வகிக்க உங்கள் கைகளில் வாள் தேவைப்படுவதற்கான காலம் என்று இயக்குனர் குழுவுக்கு தெரிவித்தவர் யாருங்கிறாங்க. சர் ஜோசியா சைல்ட் அப்படின்ற முதல் ஆள், அதாவது சென்னையில் வந்து இந்த முக்கியமான ஆள். ராபர்ட் கிளைவ் இருக்கார். ராபர்ட் கிளைவ் ஆர்காட் இவர் இருக்கார். ஜெரால்ட் ஆஞ்சியா இருக்கார், அவர் பாம்பேயோட ஆளுநராக இருக்கார். கேப்டன் ஹாக்கின்ஸ் முதலாக ஆங்கிலேயர்களாக வந்து ஜஹாங்கீர்கிட்ட வாங்கினவர். அப்போ இந்த மாதிரி 4 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து ஜெரால்ட் ஆஞ்சியோ, ஸோ ராபர்ட் கிளைவ் வந்து சொல்லியிருக்க மாட்டார். ஓகே, ஜோசியா சைல்ட் வந்து ஃபஸ்ட்டு இருந்தவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குமா அப்படிலாம் நீங்கள் கெஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் ஜெரால்ட் ஆஞ்சியோ இது வந்து கொஞ்சம் உள்ள டெப்த் கொஷின் தான். ஆப்ஷன் சி சரியான விடை. ஸோ அவர் வந்து பம்பாய் கிழக்கிந்திய கம்பெனிங்க ஜெரால்ட் ஹாங்கியர் வந்து 1687ஆம் ஆண்டு உங்கள் பொது வர்த்தகத்தை உங்கள் கைகளில் வாளோடு நிர்வகிக்க வேண்டிய காலம் இப்போது தேவைன்னு அவர் வந்து ஒரு கொட்டேஷன் சொல்லியிருக்காரு. ஸோ ஜெரால்ட் ஆங்கியர் வந்து சரியான விடை. அடுத்ததாக, பின்வரும் துறவிகளில் எவர் தென்னிந்தியான் பக்தி இயக்கத்தின் தொடர்பு? எடுத்த உடனே நீங்கள் வந்து கபீர், மீராபாய், துக்காராம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ எல்லாமே வந்து இவங்கெல்லாம் வட ஆள். இது ராமானந்தா, சாதாரண கொஷின் தான். இது ஆப்ஷன் வந்து டி. ராமானுஜன் சீடன் தெரிஞ்சால், இப்போ ஸ்ரீபெரும்புத்தூரில் ராமானுஜர் சீடன் இருந்தால் தெரிஞ்சு போய்டும் உங்களுக்கு. ராமானுஜர் பற்றி கொடுத்துருக்கேன். இவர் வந்து வட இந்திய தென்னிந்தியாவுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருந்தார் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அவருடைய ராமானுஜர் சீடுகளை ஏற்றுக்கொண்டார். காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புத்தூரில் ராமானுஜருடைய சேர்ந்து அவருடைய கொள்கைகளை அவர் ஏற்றுக்கொண்டதால் அவர் இங்கேருந்து மறுபடியும் அங்கே போகிறார். அப்போ வட இந்தியா தென்னிந்தியா, ஏன்னா இங்கேருந்து பல்வேறு விதங்களில் கபீர், இவருடைய சீடர் கபீர் பல விஷயங்கள் என்ன பண்ணுறாரு, அங்கே ஏற்ற மாதிரி சொல்கிறார். அல்லாவும் அறியும் ஒன்று நாங்கள் போய் வெளியில் போய் சொல்கிறார். ஸோ அதனால் இதுவும் சரியான சாதாரண விடை தான், கொஷின் தான். அடுத்ததாக இது ஆன்சர் வந்து டி, இதை சொல்லிட்டேன். அடுத்ததாக 2 வாக்கியம் தரப்பட்டுள்ளது. தனது பழைய தலைவர் மவுண்ட் பேட்டனுக்கும் புதிய தலைவர் ஜவஹர்லால் நேருவுக்கும் இடையில் சமரசமாக செயல்பட்ட விபி மேனன் சிறந்த ஆளுமை. 2 பேருக்கும் சிறந்த ஆளுமையாக இருந்தார். சரி. இணைப்பு ஆவண வரைவு உருவாக்கம் செய்ய வல்லபாய் பட்டேல் சிந்தனை சக்தியாக இருந்தார் அப்படின்றாங்க. ஸோ வல்லபாய் பட்டேல் வந்து சிந்தனை சக்தியாக இல்லை, இவர் தான் வந்து இருந்தார். ஸோ இது வந்து என்ன பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து சரியான விஷயம் இருந்தால் சி. வாக்கியம் 1 சரியானது, ஆனால் வாக்கியம் 2 தவறானது. என்னால் இதுக்கும் இவர் தான் இருந்தார், வல்லபாய் பட்டேல் கிடையாது அப்படின்றது. ஆன்சர் வந்து சி சரியான விடை. அப்போது மவுண்ட் பேட்டன் இடத்துல இந்த திட்டத்தை தயாரிக்க மவுண்ட் பேட்டன் உறுதுணையாக இருந்தவர் விபி மேனன் சீர்திருத்த கமிஷனர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த லெவலில் இருக்கிற எல்லா பொசிஷனும் அவர் தான், ஏன்னா இவர் தான் கமிஷனரே, ஆனால் இவர் தான் எல்லாமே ட்ராக் பண்ணுவார். மற்றவங்க வந்து இவர் எல்லாம் செஞ்சு சைன் பண்ணி ஃபைனலாக அத்தான்டிக்காக இருப்பார்ன்றதுக்காக இது கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஆன்சர் வந்து சரியான விடை வந்து சி தான். அதுக்கப்புறமா இணைப்பு ஆவணங்களை தயார் பண்ணி ரெடி பண்ணி ஒவ்வொருத்தருடையும் கையெழுத்து வாங்குறது இவரோட வேலை. பட் எல்லாத்தையும்
இணைப்பது சர்தார் வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதரோட வேலைன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக 1857ஆம் ஆண்டு புரட்சி யாரால் சிப்பாய் கழகம் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சர் ஜான் லாரன்ஸ், ஆர்சி மஜும்தார், டாக்டர் ஈஸ்வரி பிரசாத், வின்சென்ட் ஸ்மித்ன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை நான் சொன்னது சொல்ல வேண்டியது சர் ஜான் லாரன்ஸ். நான் என்னென்னா இது மாதிரி கோட்டேஷன் எதாவது வரும்ன்றதுக்காக பழைய புத்தகம், இப்போ புது புத்தகம் இல்லை, பழைய +2 புக்லேயே யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க, முதல் இந்திய விடுதலை போர் சவர்கார் சொல்லியிருக்காரு, லாரன்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது பண்ணியிருந்தேன். தைரியசால பெண்மணி ஜான்சி ராணி சொன்னவர் யார் அப்படின்னு நம்ம போன வாட்டி முன்வாட்டி அந்த கொஷின் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? யார் சொன்னாங்கன்னா ஜான்சி ராணி ஒடுக்கியவர் சொன்னாது, அக்ரோஸ் வந்து சொன்னார்னு நம்ம பார்த்தோம். 2 வாட்டி கேட்டிருந்தாங்க. இந்த வாட்டி யாரால் சிப்பாய்கள் அழைக்கப்பட்டிருந்தோம் இது இதோட கேட்பாங்கன்னு நினச்சி கேட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 பேர் கொடுத்துருந்தேன். அதில் வந்து மஜும்தார், சென் 2 பேரில் இராணுவ புரட்சி தூக்கி சதி அல்ல, சர் ஜான் லாரன்ஸ் வந்து பிரிட்டிஷ் வெறும் இராணுவ புரட்சி மட்டுமே அப்படின்னு சர் ஜான் லாரன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இது சரியான விடை. சரிங்களா? அடுத்ததாக பின்வருவனவற்றில் விஜயநகர கட்டிடக்கலையின் முக்கிய அம்சம் என்ன? இது ரொம்ப சிம்பிளான, குழந்தைங்க கூட எழுதக்கூடிய ஒரு வினா மாதிரி. பெரிய கோபுரங்கள், காஞ்சிபுரம் கோபுரங்கள், ராய கோபுரங்கள், திருவண்ணாமலை கோபுரம் எல்லாமே, கல்யாண மண்டபம் அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அதேமாதிரி கல்யாண மண்டபத்தில் உள்ள தாமர மகால்கள் இருக்குது. இது 3 மேல்கண்ட அனைத்தும்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு கொஷின் வினா சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாருமே போட்டிருப்பீங்க. ஆப்ஷன் டி. இப்போ எல்லாம் சேர்ந்தது தான் விஜயநகர கட்டிடக்கலையினோட முக்கிய அம்சம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆப்ஷன் டி. அதே மாதிரி விஜயநகர ஆட்சிகளில் கல்யாண உற்சவம், சிவராத்திரி, நீராழ்வி எல்லாமே பண்ணாங்க. விட்லாசாமி கோயில், அது எல்லா விதமான கோயிலும் கட்டியிருக்காங்க. சரிங்களா? இங்கே வந்து தமிழகத்தின் மொழி பரவல், வெங்கடாச்சலபதி கோயில், உயர்ந்த ராய கோபுரங்கள் எல்லாமே இருக்கிறதுனால நீங்கள் 199% கன்ஃபார்மாக போட்டிருக்கலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்ததாக ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கிருஷ்ணன் ராஜாத்திய சோழனை தோற்கடித்த போரை கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதே கொஸ்டினை இன்னொரு இடத்துல கேட்டிருந்தாங்க. தக்கோலம் போரில் கொல்லப்பட்டவர் யார்? அது யார் வந்து சோழ பேரரசில் உள்ள இல்லைன்னு கேட்டிருந்தாங்க. அந்த கொஷினை நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொன்னேன். அது கொஷினை பாருங்கள், ஒரே கொஷினை ட்விஸ்ட் பண்ணி 2 இடத்துல கேட்டிருக்காங்க. ஒரே பொறுத்திலிருந்து 2 விதமான கூட்டு 2 இடத்துல கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு வாட்டி 3 வாட்டி கவனிச்சுட்டு அனலைஸ் பண்ண வேண்டிய வேலை. தக்கோலம் போர் 949 போன வாட்டி ஒரு ஃபஸ்ட்டு டேக்கில் சொன்னோம் இல்லையா, அந்த ராஜாத்திய சோழன் தான் இவர். தக்கோலம் போர் 949. ஆன்சர் வந்து ஏ, சரியான விடை. ஓகேங்களா? கிருஷ்ணன் யார் ராஜாத்திய சோழனுக்கு தோற்கடித்த போர் அப்படின்னா தக்கோலம் போர். இது வந்து நான் கொடுத்துருக்கேன் யூனிட் 1 வால்யூம் 2 கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் 172 இருக்கும். சரிங்களா? 2வது யூனிட்லேயும் இருக்கும். வால்யூம் 2வது யூனிட்டில் இருக்கும். சரிங்களா? 3ஆம் கிருஷ்ணர் 39 to 1968 இருக்கும். இவர் வந்து 941 தக்கோலம் போரில் இடத்துல இருந்த போர் ராஜாத்திய சோழ படைத்தோல்வி அடைந்தது அப்படின்னு இதில் கொடுத்துருக்கேன். இதுவும் சரியான விடை, ஒரி பண்ண வேண்டியதில்லை. அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள தத்துவ புள்ளியில் எந்த இணை தவறானது? இந்த வந்து போனவாட்டி வந்து இது சொல், வாக்கியா, இலக்கண மரபு பிழை இதெல்லாம் வந்து கேட்டாங்க போன டிஆர்பியில். அதுக்கு முன்வாட்டி இது மாதிரி எதாவது கேட்பாங்கன்றதுக்காக இது நான் எடுத்து வச்சேன். என்னுடைய உழைப்பு வீண் போகவில்லை. கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து நமக்கு மாட்டிக்கிச்சு. ரொம்ப சந்தோஷம். இதில் இது கொஞ்சம் டஃப்பான கொஷின் தான், பட் நான் இது வரும்னு நினச்சது வந்தது. ஸோ ஆன்சர் வந்து சரியான விடை வந்து சி. இது வந்து சம்கியானா கபிலா, நியாயானா கோதமா, பூர்வ மீசாம்சானா பதஞ்சலி வந்து இது வந்து தவறு. அடுத்து உத்தர மீமாம்சானா வியாசா அப்படின்னு இருக்குது. இது 3 ரைட்டு, சி வந்து தவறு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். யூனிட் 1 வால்யூம் 1 பேஜ் நம்பர் 131 கொடுத்துறேன். யோக தரிசனம் தான் பதஞ்சலி. சாங்கியானா கபிலா இங்கே கொடுத்துருங்க. சாங்கியானா கபிலா, பூர்வ மீசாம்சனா பத்ராயணா. ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நியாயனா கௌதமா அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ யோக தரிசனம் தான் பதஞ்சலி. இது மட்டும்தான் தவறு, மற்ற எல்லாம் சரியாக கொடுத்துருக்காங்க. சரியாக போட்டிருந்தா என்னுடைய வாழ்த்துக்கள் டீச்சர்ஸ். சரிங்களா? ஆன்சர் சரியான விடை. இதுக்கு வந்து பூர்வ மீசாம்சா அப்படின்னா பதஞ்சலி வரமாட்டார். பூர்வ மீசாம்சானா பத்ராயணன்ற ஒரு பேர் வரணும். இதுதான் எங்களுக்கு வரணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஒரு டீச்சர் வாழ்த்துக்கள். அடுத்ததாக விஜயநகர பேரரசின் துளுவ வம்சத்தின் மிகவும் பிரபலமான ஆட்சியாளர் யார்? சங்கம, சாளுவ, துளுவே, ஆரவீடு அப்படின்னு நம்ம நினைப்போம். 1565 தலைக்கோட்டை போர் வரைக்கும் நம்ம கொட்டாப்பெல்லாம் படித்து வச்சுருப்போம். அப்போது சங்கம, சாளுவ, துளுவன 3வது வம்சம். பிரபலமான ஆட்சியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 மணி கிருஷ்ணதேவராயர் கண்ணை மூடின்னு போட்டுடலாம். ஸோ ஆப்ஷன் பி சரியான விடை. பேசுகிற வேண்டியவே இல்லை. சரிங்களா? அச்சுதாய சதாசிவரில் கடைசியில் வராங்களுக்கு தெரியும். வீர நரசிம்மர் எங்கே வர வீர நரசிம்ம அப்படின்னாவே மேலே செகண்டில் வருவார், சாளுவத்தில் வருவார்னு தெரியணும். அப்போ துளுவேன்னு முதல் கிருஷ்ணதேவராயர்னு தெரிஞ்சிருக்கணும்.
கிருஷ்ணதேவராயர் விஜயநகர மண்டல சிறந்த தலை சிறந்தவர் துளு வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு மெட்டீரியலில் யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 138 நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணிக்கோங்க. எல்லாமே இங்கே ஏதாவது மாற்றிலாம் வைக்கல, எனக்கு தேவையான எல்லாம் கொடுத்தேன், எல்லாமே வந்துச்சு, கரெக்டாக படித்து எழுதிட்டேன் சார், நான் வேலை வாங்கிட்டு எனக்கு சந்தோஷமாக சொல்லிவிட்டு உங்கள் சம்பளத்தை வாங்கி ஒரே ஒரு டீ வாங்கி கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆள் நான் வேறு எதுவும் எதிர்பார்க்கல. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் டெடிக்கேட்டாக இருந்திருக்கீங்களான்னு செக் பண்ணுறது தான் முதல் இப்போதைக்கு வேலை. ஸோ அடுத்ததான் தலைநகரை முர்ஷிதாபாத்லேருந்து மூங்கிற்கு மாற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து சிராஜ் உத்தவ்லா கிடையாது, அலிவர்திகானும் கிடையாது, ராபர்ட் கிளீவ் இதெல்லாம் செய்ய மாட்டார். அப்போ மீர் காசிம் சரியான விடை. மீர் ஜாபர், மீர் காசிம், சரிங்களா? அப்போ முதல்ல வந்தால் மீர் காசிம் தான் வந்து ஆப்ஷன் டி. சரியான விடை வந்து ஆப்ஷன் டின்றது மீர் காசிம் தான்றதை நான் மெட்டீரியல் யூனிட் 4ல் பேஜ் நம்பரில் 45 கொடுத்துருக்கேன், சரிங்களா? அதுவும் மொத்தமே 190 பேஜ் தான் கொடுத்துருக்கேன் இந்த 4வது யூனிட்டை. இதுக்குள்ளே இருந்தே கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 கொஷின் வந்துடுச்சு. ரொம்ப சந்தோஷம்தான். இப்போ மீர் காசிம் வங்காளத்தின் தலைநகர் முர்ஷிதாபாத்தில் மாங்கிற்கு மாற்றினார் அப்படின்னு அழகாக வந்துடுச்சு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் இதே மாதிரியே நம்ம நம்பி படிக்கணும். பட் அந்த அந்த லைன்ஸ் எல்லாம் நல்லா கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும், தழக்கம் இல்லாமல் இருக்கணும், ரைட்டுங்களா? அடுத்தது இத்தாலிய தேச பக்தர்களால் தேசிய ஒருங்கிணைப்பாக அமைக்கப்பட்ட ரகசிய குழு சோல்வரின். இந்த சோல்வரின்னா இது 1818 அது ஜெர்மனியில் உருவாக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரியணும். வர்ஷன் ஷாப்ட் அப்படின்றது இது வந்து ஜெர்மனியில் இன்னொரு குழு. சிகப்பு சட்டைகளின் சமூகம்ன்றது சும்மா கொடுத்துருக்காங்க, அது வந்து ரெட் ஷர்ட்னு. கார்பனரி சங்கம் ஆப்ஷன் சிம்பிள் கொஷின் தான் இது. ஆப்ஷன் டி எல்லாருமே போட்டிருப்பீங்க. ஸோ ஆப்ஷன் டி சரியானவர் வந்து இத்தாலிய இணைவிற்கான காரணங்களில் முதல்ல வந்து கார்பனரி ரகசிய கழகம் நான் முதலே கொடுத்துட்டேன். ஸோ இத்தாலிய இணைப்பு யூனிட் 10ல் பேஜ் நம்பர் 9 அதாவது 9வது பேஜ்லேயே இந்த கொஷின் கொடுத்துருக்கேன், சரிங்களா? கார்பனரி கழகம் 1831 உருவாக்கப்பட்டது, சரிங்களா? அந்த இளம் இத்தாலி இயக்கம் 1831 உருவாக்கப்பட்டது. அதில் வரைக்கும் எதிர்பார்த்தேன், ஆனால் பட் இது சிம்பிளாக கேட்டாங்க, ரைட், பரவாயில்ல விடுங்க. அடுத்ததாக அரச உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. இது வந்து கொஞ்சம் டெப்த்தாக தான் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அரச உரிமை சட்டம் எப்பொழுதுனா 1857 அப்புறமா ரெடியான விஷயங்கள். ஸோ 1861 வரும். மூன்றாவது 1876 வரும். ஸோ ஆப்ஷன் சி. அப்போது 1876 சரியான விடை. ஸோ இது என்ன சொல்லணும் அப்படின்றாங்கன்னா ஐக்கிய ராஜ்ய நாடாளுமன்றத்தால் அரச சட்ட உரிமை நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் விக்டோரியா மகாராணி இந்தியாவின் பேரரசு என்று அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது. இது வந்து இங்கிலாந்து யூஜிடிஆர்பில் 8வது யூனிட்டில் இங்கிலாந்து வரலாறுல ஃபுல்லாக இருக்குது. பட் இதில் கொஞ்சம் இல்லை அந்த லைன். இந்த பட்டத்தை பிரதமர் பெஞ்சமின் டிஸ்ரேலின் ஊக்கத்தால் ஏற்றுக்கொண்டார் நம்மளோட விக்டோரியா மகாராணியார். அப்போது 1876 சரியான விடை. அடுத்ததாக இந்திய தேசியவாதம் பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் குழந்தை. பிரிட்டிஷ் அதிகாரிகள் பிறப்பினை அங்கீகரிக்கிறார்கள் என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இந்திய தேசியவாதம் பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் குழந்தை. பிரிட்டிஷ் அதிகாரிகள் அப்பிறப்பினை அங்கீகரிக்கிறார்கள் என்று கூறியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர் காப்லான் அப்படின்றது ஒரு புதிய பேராக இருந்தால் போட சொல்லியிருந்தேன். பட்டு இது நீங்கள் போட்டிங்களான்னு தெரியாது. பட் ஆன்சர் சி சரியான விடை. இது கொஞ்சம் உள்ளேருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா தான், சரிங்களா? ஏன்னா இந்தியன் நேஷனல் சைல்டு ஆஃப் த பிரிட்டிஷ் ராஜ் அண்ட் த பிரிட்டிஷ் ஆத்தரைட்ஸ் பிளஸ் இட் கிரெடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யார்? ஆர் காப்லான். இவர் வந்து பெரிய நல்ல ஒரு அதிகப்படியான புத்தகங்கள்லாம் எழுதிய ஒரு வரலாற்று ஆசிரியர் தான், சரிங்களா? ஸோ இவர் வந்து ஆர் காப்லான் அப்படின்றது சரியான விடை. இது வந்து யூனிட் 4ல் கேட்டிருக்காங்க இந்த கொஷினை, யூனிட் 4ல், சரிங்களா? அடுத்ததாக கருமுட்டையை கருப்பையுடன் இணைக்கும் குழாய்களை கண்டுபிடித்தவன் கேட்குறாங்க. ஸோ ஆண்ட்ரூ வெசாலியாஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்தது பாலோப்பியா, அப்புறம் கேலன், வில்லியம் ஆர்வி. வில்லியம் ரத்த ஓட்டத்தை கண்டுபிடிச்சார் நமக்கு தெரியும். ஸோ கேலன் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த 4 விதமான ஆளுமை பண்புகளை வந்து வெளியிட்டாருன்னு நமக்கு தெரியும். ஸோ வெசாலியாஸ், ஆண்ட்ரூ வெசாலியாஸ் அப்படின்ற அவர் ஒரு முக்கியமான ஆள். ஆனால் பட் இது ஆன்சர் வந்து பி அதான் பாலோப்பியா. இவர் வந்து இத்தாலியர் அப்படின்றதும் இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல நான். பட் நான் ஜிகே நினச்சேன். பட் நம்மளுடைய மிடிவல் இந்தியாவில் 9வது யூனிட்டில் தான் இது வருது. ஸோ ஜிகே இல்லை, 9வது யூனிட் 9 இது. யூனிட் 9க்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போயிருக்காங்க, சரிங்களா? அது வந்து கேப்ரியல் பபோலியா அப்படின்றவர் தான் இந்த கருப்பை இணையோடு இருக்குது. இது வந்து ஒலோப்பியன் குழாய்கள் என்று அழைக்கப்படுது. அவர் நினைவாக 1821 உடற்கூறு என்ற பாடப்புத்தகத்தில் வந்து அவர் எழுதியிருக்கார். டியூபா கருப்பை என்றும் அதை அழைக்கிறாங்க, சரிங்களா? அந்த பொலோப்பியன் குழாய்கள் என்று பெயரிடப்பட்டது. இந்த பண்டைய காலத்தில் சரகர், சுசுருதர் இருப்பாங்க. சரகர் பொது மருத்துவர், சுசுருதர் வந்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் சர்ஜனியன். அந்த சுசுருதர் என்ன பண்ணார் அப்படின்னா இவர் மாதிரியே நிறைய போர் வீரர்கள் வந்து
அதாவது வாளால் வெட்டப்பட்ட மூக்குகள் வந்து கீழே விழுந்துடும். மூக்கு இல்லைன்னா அசிங்கமாக இருக்குன்ட்டு வருத்தப்படும் போது அப்போது பிளாஸ்டிக் சர்ஜரி என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பப்பாளி அந்த பப்பாளியோட இருக்குல்லையே பைப் மாதிரி அதை கட் பண்ணி அந்த மூக்கில் வச்சு அந்த மூக்கை அதேமாதிரி வச்சு தையல் போட்டு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காரு. யார்? சுஷ்ருதர். அதுபோல் இவர் வந்து கேப்ரியல் பாப்பாலியோ வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த குழாய்களை அந்த கருப்பையுடன் இணைக்கும் குழாய்களை கண்டுபிடித்து விவரித்திருக்கிறார். இவரது பலோப்பியன் குழாய்கள் என்று பெயரிட்டப்படுதுன்றது இது புதுசாக இருக்குது. இது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கொஷின் தான். சரிங்களா? இது வந்து அடுத்ததாக வந்து 2ஆம் பால்கன் போர் எந்த உடன்படிக்கையும் முடிவுபடுதுன்னு கேட்டாங்க. இது புகாரெஸ்ட் 1913 அப்படின்னு தெரியணும். லண்டன் 1908ன்னு தெரியணும். சரிங்களா? ஓகே, இது வந்து ஆப்ஷன் ஏ சரியான விடை, புகாரெஸ்ட் உடன்படிக்கை அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ அதை பால்கன் லீக்கில் இந்த வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளது. 1913 புகாரெஸ்ட் ஒப்பந்தம் மூலமாக பல்கேரியா, மாசிடோனியா பெரும்பகுதி, கிரீஸ் மற்றும் செர்பியாவிடம் இழந்தது அப்படின்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? நான் ஆகஸ்ட் 10 டேட்டோடு வரும்னு பார்த்தேன், பட்டு இது சிம்பிளாகவே கேட்டுட்டாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் டீச்சர்ஸ். கீழே கொடுக்கப்பட்டுள்ளது எது வந்து தவறானது அப்படின்னு கேட்டாச்சு. ஃபஸ்ட்டு தவறானதான் சரி மட்டும் பார்த்துடலாம். நாசிக் கல்வெட்டில் கௌதமபுத்திர சதகனை பற்றிய தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏன்னா நாசிக் கல்வெட்டை வந்து அம்மா பாலாஸ்ரீ தான் வெளியிட்டாங்கன்னு நமக்கு தெரியும். இது வந்து யூனிட் 1 இருக்குது. ஸோ வேல்யூம் 1 கொடுத்துருக்கேன். கௌதமபுத்திர சதகனை தொடர்ந்து அவருடைய மகன் வசிஷ்டபுத்திர புலமாயி அரியணை ஏறினார். இதுவும் சரி. அவர் வராரு, அவருக்கு அப்புறம் இவரும் ஏறினார். எக்னஸ்ரீ சதகர்ணி அல்லது எக்னஸ்ரீ சதகர்ணி வம்சத்து கடைசி சிறந்த மன்னராக விளங்கினார். இவர் வந்து கிட்டத்தட்ட கடைசி மன்னர்னு நமக்கு தெரியணும். ஏன்னா அந்த லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்கேன், நீங்கள் எடுத்து பாருங்கள். கடைசி மன்னர் வந்து கன்ஃபார்மு. அப்போது சாதவாகனர் காலத்தில் சொர்ணக்காரர் என்பவர் தலைமை வர்த்தகர் எனப்பட்டான்னு இருக்குது. சொர்ணக்காரர் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். சொர்ணக்காரர் என்பது ஒரு கொற்கொள்ளர், கைவினையாளர்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ ஆப்ஷன் டி தவறானது. அப்போ டி வந்து தப்பு. அப்போது சரியானது வந்து டி ஆப்ஷன். 3ம் சரி. அப்போ டி வந்து தவறு. அப்படி பார்க்கும்போது சாதவாகனர் காலத்தில் சொர்ணக்காரர்கள் வணிகர்களின் தலைவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு இங்கே நம்ம கொடுத்து வந்து கூற்று தவறானது. சாதவாகனர் காலத்தில் வணிகர்கள் சங்கத்தின் ஒரு ஸ்ரேட்டி தான் வந்து தலைவராக இருந்தார். அந்த பயணக்குழுவின் ஒரு சத்திரவாதகர் என்று அழைக்கப்பட்டார். இப்போ ஸ்வர்ணக்காரர் என்ற ஒரு பொற்கொள்ளர், ஒரு வகையான கைவினைஞர், வர்த்தக சமூகத்தின் தலைவர் அல்ல அப்படின்றது கான்செப்ட். ஓகேங்களா? ஆன்சர் டி தான் சரியான விடை. அடுத்ததாக அக்பருக்கு சுலே-ஐக்குல் அதாவது சுல்குல் போன வாட்டி என்ன பண்ணாங்க? சுல்குல் கொள்கையோடு தொடர்புடையான்னு கேட்டாங்க. அது 11th புக்கில் நிறைய பேர் பார்க்காம தப்பு பண்ணிட்டீங்க. இந்த வாட்டி என்ன பண்ணாங்க? இந்த அக்பருக்கு இந்த சுல்குல் அனைத்தோடும் அமைதி என்ற கொள்கையை போதித்தவர் கேட்டாங்க. அவர் வந்து அப்துல் லத்தீப் பைராம் கான். அதான் பைராம் கான் கிடையாது. இவர் வந்து பாதுகாவலர். அமிதாப் பானு பொண்டாட்டி ராஜா தோழர் மூலம் அவருடைய மினிஸ்டர்னு தெரியணும். அப்துல் லத்தீப் தான் அவருடைய வாத்தியார், டீச்சர். ஸோ இவர் தான் வந்து போதிச்சார். அப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை. நான் யூனிட் 1 யூனிட் 3 ஸோ அக்பருடைய காலத்தில் இவருடைய ஆசிரியர்னு அந்த புக்லேயே எல்லாமே கிளியராக கொடுத்துருக்கேன். யூனிட் 3 பேஜ் நம்பர் 23 கொடுத்துருக்கேன். பேஜ் 23 கொடுத்துருக்கேன். நீங்கள் இது பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அக்பரின் ஆசிரியரான புகழ்பெற்ற அப்துல் லத்தீப் வந்து முகலாய பிரசு அனைவருடன் அமைதி அல்லது உலகளாவிய சுதந்திர கொள்கையை கற்பித்தார் கொடுத்துருக்கேன். யூனிட் 3 பேஜ் நம்பர் 23 இருக்குது. சரிங்களா? ரைட். அடுத்ததாக வேனா காங்கிரஸில் ரஷ்யாவின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர். இதெல்லாம் பேசிக் கொஷின். வேனா காங்கிரஸ்னாவே 1805 நம்ம புக்கே பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து 1ஆம் பிரான்சிஸ், 3ஆம் ஃப்ரெடரிக் வில்லியம், கேசில் ரே, டெலிராட், இது எல்லாமே 4 பேருமே உங்களுக்கு தெரியும். 3ஆம் ஃப்ரெடரிக் வில்லியம் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? ரஷ்யாவின் சார்பாக அப்படின்னும் போது ஜெர்மனியின் சார்பாக. ஆப்ஷன் பி சரியான விடை. இதை மொத்தமாக புக்கில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். யூனிட் 9 பேஜ் நம்பர் 178 கொடுத்துருக்கேன். கலந்து கொண்டவர்கள் ஆஸ்திரியா மெட்டர்னிக், 1ஆம் பிரான்சிஸ், ரஷ்யா 3ஆம் ஃப்ரெடரிக் வில்லியம், இங்கிலாந்துனா கேசல்ரி வெளியுறவுத்துறை அமைச்சர், டெலிரேட்னா அது பிரான்ஸுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர், ரஷ்யானா 1ஆம் அலெக்சாண்டர் எல்லாம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்போது இது நம்ம கேட்ட கேள்வி இதுதான். 3ஆம் ஃப்ரெடரிக் வில்லியம் சரியான விடை. இதுவும் நம்ம புக்கிலேருந்தே வந்துருச்சு. அடுத்த எந்த கனிம வளமான பகுதி 15 ஆண்டுகளாக சர்வதேச சங்கத்தின் பட்டியலில் சேர்க்கப்பட்டது? இது வந்து முதல் உலகப் போரில் சார் பள்ளத்தாக்கு. இந்த சார் பள்ளத்தாக்கு தான் அந்த ஒரு நிலக்கரி சுரங்கம் பயங்கரமானது. இதை தான் வந்து என்ன பண்ணாங்க? பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம தெரியணும். ஆப்ஷன் பி இது வந்து பன்னாட்டு சங்கத்தினுடைய அந்த அமைப்பின் கீழே வந்து கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி தான் சார் பள்ளத்தாக்கு. 15 ஆண்டுகள் நம்ம கொடுத்துருக்கோம்.
ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் 10 பேஜ் நம்பரில் 98 இல்லை அல்சாஸ் லொரைன் பகுதிகள் பிரான்சிடம் அளிக்கப்பட்டது. சார் பலது பிரான்சின் படை நிறுத்தப்பட்டது. ஓகேங்களா? அந்த இது வந்து சார் பள்ளத்தாக்கு சர்வதேச சங்கத்தின் கட்டுப்பாட்டில் கொடுக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரியணும். அடுத்ததாக 1806 முதல் 1920 வரை 6னோடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, எல்லாருமே சிறப்பாக போட்டிருப்பீங்க. வாழ்த்துக்கள். அடிமை வம்சம். ஓகேங்களா? ஸோ இது வந்து அரபு சுட்டு மொழியில் அடிமை வம்சம், ஸ்லேவ் டைனாஸ்டி. ஆப்ஷன் சி சரியான விடை. 1826 முதல் 1890 வரை டெல்லியை ஆட்சி செய்த சுல்தான்கள், டெல்லி சுல்தானை ஆட்சி செய்த வம்சம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சரியான விடை அடிமை வம்சம். அடிமை வம்சம் 1806 வரை நான் போட்டுவிட்டேன். இது பேசிக் கொஷினு. யூனிட் 2 பேஜ் நம்பர் 20 கொடுத்துருக்கேன் இதை. சரிங்களா? அடுத்ததாக மன்சப்தாரி முறையில் சார்ட் தரவரிசை எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. சார்ட் ஒன்று இருக்குது, சவார் ஒன்று இருக்குது. நல்லா தெரியணும் உங்களுக்கு. சவார் என்றால் சவாரி செய்கின்ற குதிரைகளின் எண்ணிக்கை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். சார்ட் என்பது நான் வந்து A to Z, ஏலேருந்து Z நான் சொல்லிக் கொடுக்கும்போது A to Z, அப்போது ஏலேருந்து Z வரைக்கும், அதாவது அதிகாரியின் தனிப்பட்ட அந்தஸ்து மற்றும் அவரோட சம்பளம் எல்லாமே நான் முடிவு பண்ணுறது தான் அப்படின்ட்டு. அதிகாரிக்கான தனிப்பட்ட அந்தஸ்து பெரிய லெவலில், அதாவது இளவரசர்களுக்கான அந்தஸ்து மாதிரியும் சம்பளமும் கொடுக்கப்பட்டது. இதுதான் வந்து சார்ட் தரவரிசை. ஆப்ஷன் பி இது சரியான விடை. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புக்லேயே கொடுத்துருக்கேன். அதாவது யூனிட் 3 பேஜ் நம்பர் 118 119 கொடுத்துருக்கேன். இதில் வந்து இதெல்லாம் கேட்பாங்கன்ட்டு கொடுத்தேன். மன்சார்து 3 அளவிலான தரம் இருந்தது. மன்சர்தார், அமீர் உமார், ஓம்டா அதெல்லாம் கொடுத்தேன். பட் ஆனால் இங்கே வந்து சார்ட் என்பது ஒரு வம்சாதாரம் இராணுவ வீரர்கள் எண்ணிக்கையை நிர்ணயம் செய்வதும் அந்த எண்ணிக்கை 10 முதல் 10,000 வீரர்கள் வரை கொண்டது. இது வந்து இளவரசர்கள் தான் வச்சுருப்பாங்க. அவருடைய தகுதி சம்பளம் எல்லாமே அவங்களே கொடுத்துக்குவாங்க. சவார் என்பது மன்சாப்தாரின் கீழ் இருக்கும் குதிரைகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது. அப்போது இது வந்து நீங்கள் பார்த்துருந்தாவே கரெக்டாக போட்டு படிச்சுருந்தால் போட்டிருக்கலாம். சரிங்களா? அங்கே வந்து குழப்பம் இல்லாமல் இருந்தால் ஓகே. அடுத்தது 1955 சென்னை நில சித்திருத்த சட்டம் இவருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது. ராஜாஜி எப்போ, பக்தவச்சலம் எப்போ, அண்ணாதுரை, காமராஜர் எப்போ நீங்கள் நல்லா கரெக்டாக தெரிஞ்சுருக்கணும். இப்போ 67 to 69 தான், 2 வருஷம் தான் தெரியணும். ஸோ காமராஜர்னால் உங்களுக்கு ஆல்ரெடி 55க்கு மேலே 54லேருந்தே ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் உங்கள் ஏரே தெரிஞ்சுக்கணும். ராஜாஜினா உங்களுக்கு 52 வரைக்கும் தான் தெரியணும். ஸோ பக்தவச்சலம் மீதி 54 2 வருஷம் தெரியணும். ஸோ ஆசன் வந்து டி கரெக்டான விடை வந்து காமராஜர் போய்ட்டு அப்படின்னு தெரியணும். ஏன்னா 54க்கு அப்புறம் அவர் தான் வராரு. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்படியே கொடுத்தே இருக்கேன். நான் யூனிட் 8 பேஜ் நம்பர் 131 கொடுத்துருக்கேன். 1955 மார்ச் டேட்டோடு கொடுத்துருக்கேன். சென்னை பூங்கா நகர் மெமோரியல் மண்டபத்தில் நடந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மாநாட்டில் காமராஜர் அறிவித்தார். சரிங்களா? ரைட். அடுத்ததான் முகலாயர் கட்டிடக்கலை என்பது வெளிநாட்டு தோற்றம். இதனுடன் தொடர்புடையவர் யாருன்னு கேட்குறாங்க. இது வந்து கொஞ்சம் ஃபைன் ஆர்ட்ஸ்லேருந்து கிட்டவாட்டி 5 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபைன் ஆர்ட்ஸ்லேருந்து முகலாயர் கட்டிடக்கலையில் 1, அப்புறம் அந்த ஓவியங்கள், அதாவது மினியேச்சர் ஓவியங்கள், அதை கையடக்க ஓவியங்கள் சொல்லுவாங்களே, அதில் வந்து அக்பருடைய கோர்ட்டு போர்க்காட்சிகள் அதிகமாக இருக்கின்ற ஒரு கொஷினு. அடுத்ததாக வந்து ஹீபி ஏவல் வந்து என்ன சொல்கிறான்னு ஒரு கொஷினு. அடுத்ததாக கீழ் திசை சங்கவாதிகளை உருவாக்கணும் அபிநேந்திரா தாகூர் அப்படின்னு ஒரு 4 கொஷின். இதோடு சேர்த்து 5 கொஷின் கேட்டுக்கிறாங்க. ஸோ அடுத்த வார்டிலேருந்து நம்ம வந்து கலை இலக்கிய வரலாறுன்ற ஒரு சின்ன புத்தகமாக கூட ரெடி பண்ணி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அது கொடுத்ததில் இருக்கிறது எது இருக்கோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆப்ஷன் ஏ இது வந்து பெர்குசன். இந்த பெர்குசன் தான் வந்து முகலாய கட்டிடக்கலை இருந்து வெளிநாட்டு தோற்றமாகனு சொல்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் ஆர்ட்ஸ் சம்மந்தமானது. ஜேம்ஸ் பெர்குசன் ஒரு கட்டிடக்கலை வரலாற்று ஆசிரியர். அவர் வந்து முகலாய கட்டிடக்கலை முற்றிலும் வெளிநாட்டு வம்சாவளியை சேர்ந்தது அப்படின்னு வந்து அவர் நம்பினார், சொன்னார்ன்றோம். ஸோ ஜேம்ஸ் பெர்குசன் ரொம்ப அப்சல்யூட்லி கரெக்டான விடை. இதுக்கான இங்கிலீஷ் PDF புக்கிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஆன்சர் மாறாமல் இருந்தால் ஓகே, மாறினா நான் உங்களுக்கு இது தரேன். ஓகே. அடுத்தது 1539 நடந்த சௌசா போரில் முக்கிய போட்டியாளர். சௌசா போர், கன்னௌசி போர் இல்லைன்னா பரிச்சு எதிர்த்தே வேஸ்ட்டு. ஸோ ஆப்ஷன் சி ஹுமாயூன் மற்றும் ஷெர்ஷா சூரி அப்படின்னு தெரியணும். ஆப்ஷன் சியில் ஹுமாயூன் மற்றும் ஷெர்ஷா சூரிக்கிடையே சௌசா போர் நடைபெற்றது. அதுக்கப்புறம் 1540 கன்னௌசி போர் நடைபெற்றது. கன்னௌசி போருக்கு கொண்டு மிகப்பெரிய வெற்றியை அடைந்தார் ஷெர்ஷா சூரி. 45 வரைக்கும் அவர் பெரிய ராஜாவாக மாறினார். அதுக்கப்புறம் 1855 தான் ஹுமாயூன் வந்து என்ன பண்ணுறாரு, அடுத்து ஆட்சியை பிடிச்சிட்டு பையனுக்கு கொடுத்துட்டு போகிறான்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததான் சௌசா போர் 1839 ஹுமாயூனுடன் போர், ஷெர்ஷான் ஹுமாயூன் போர் நடைபெற்றுன்னு உங்கள் புக்கில் யூனிட் 3 பேஜ் நம்பர் 66 கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே புதுசாக படிக்கிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் காட்டுறேன். ஏற்கனவே எக்ஸ்பர்ட்ஸு 100 மார்க் மேலே எடுத்து வேலைக்கு போகிற மாதிரி வாத்தியாராக இருந்தால் இது ஒரு பெரிய விஷயமே எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த சட்டத்தின் மூலம் வங்காள ஆளுநர் இந்திய கவர்னர் ஜெனரல் ஆனார் அப்படின்றது. ஸோ பட்டய சட்டங்கள் 813 853 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஒவ்வொன்றும் 20 வருஷத்துக்கு மாற்றப்படும். இதில் வந்து பார்த்தா 833 இது தெரியலனா ஒன்றும் இல்லை.
பட்டய சட்டம் 1933 படி ஓகேங்களா ஏகபோக உரிமை கொடுக்கப்பட்டது அப்படின்னு தெரியணும். ஆன்சர் சி. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து யூனிட் 4ல் பேஜ் நம்பர் 133ல் ஸோ பட்டய சட்டம் 1933 தனியவே கொடுத்துருக்கேன். நோக்கம், கொள்கை எல்லாம் கொடுத்துருக்கேன். வங்காள கவர்னர் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அழைக்கப்பட்டார் அப்படின்னு இதில் கொடுத்துருக்கு. 20 ஆண்டுகள் ஒருமை நீடித்ததுன்னு நான் கொடுத்துருக்கேன். இதுவும் கேட்ட கேள்வி இதிலே வந்திருக்குது. ஸோ அடுத்ததாக 96 கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுக்களை மதிப்பீடு செய்யவும். என்ன பண்ணுறோம்? மதிப்பீடு செய்யும். சரி, செய்யலாம். என்ன பண்ணலாம்? வெல்லசியின் துணைப்பட திட்டம் இந்திய சமஸ்தானங்களை ஆங்கில அரசியல் அதிகார வலயத்துக்குள் கொண்டு வர பயன்பட்டது. ஆமாம், அவருடைய அரசியல் அதிகார வலயத்துக்குள் கொண்டு வரதுக்கு பயன்படுத்தப்பட்டது. வெல்லசி துணைப்பட திட்டத்தை கண்டுபிடிக்கவில்லை. ஆமாம், டூப்ளே தான் கண்டுபிடிச்சார். அப்போ இதுவும் ரைட்டு, இதுவும் ரைட்டு. அப்போ என்ன சொல்லணும்? கூற்று காரணம் கொடுத்துக்கிறாங்கன்னா ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரியானது. ஆனால் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் அல்ல, சரியான விளக்கமாக கொடுக்கப்படவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரி, ஆனால் சரியான விளக்கம் அல்லன்னு. அப்போ ஆன்சர் எது? பி. ரெண்டுமே சரி, ஆனால் சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறது. அப்போது ஓகேவா, பி சரியான, அப்சல்யூட்லி சரியான விடை. இப்போ பார்த்தீங்கன்னா துணைப்பட திட்டம் என்ற ஒரு வார்த்தை, இது உங்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஆளுநர் பிரெஞ்சு ஆளுநர் டியூப்ளெக்ஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ரிச்சர்ட் வெல்லசியின் குறிக்கோள் இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசை நிலைநிறுத்துவதாகவும் தலைமை ஆளுநர் வெல்லசிக்கு முன்பே வாரன் ஹேஸ்டிங்ஸும் காரன் வாலிஸ் பிரபுவும் இந்திய அரசுடன் இணைந்து இந்த போன்ற உடன்படிக்கை செய்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் இவர் தான் வந்து பிரபலப்படுத்தி பயங்கரமாக பண்ணார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இதுலேயே அடுத்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எத்தனை நிலைன்ட்டு 4 ஸ்டேஜ். சரி, 4 ஸ்டேஜ்னு காரணம் போட்டிருக்கலாம். அடுத்ததாக 97 கீழே கொடுக்கப்பட்டவர்கள் எவற்றின் மூலம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் சுதந்திர நாடுகளாக உருப்பட்டதுனால இந்தியா சுதந்திர சட்டம் 1940 சாதனம் போட்டுடலாம். ஒன்று அதிகமாக ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரும். ஆப்ஷன் டி ஆன்சர். இதெல்லாம் என்ன ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. போன டிஆர்பிக்கு முன் டிஆர்பியில் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. 2012 கூட இந்த டிஆர்பி இந்த கொஷின் வந்திருந்தது. சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டுன்னு கூட கேட்டிருந்தாங்க. ஸோ அடிக்கடிக்கு வர கேள்வி தான் இது. போன வாட்டி சிம்லா மாநாட்டில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டான்னு கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தும் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய சுதந்திர சட்டம் 1947 மவுண்ட்பேட்டை திருத்தநூல் இந்திய அரசின் நெடுங்காலமாக வென்று கிடந்த முடியரசுகள் அப்படிந்தானே காங்கிரஸ் உறுப்பினர் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. ஓகேவா? ரெண்டுமே வந்து தனித்தனி பிரிஞ்சு போயிட்டாங்க. சரிங்களா? இந்தியா பாகிஸ்தான் 2 நாடுகளாக உருவானது. இந்திய சுதந்திர சட்டம் 1947 ஜூலை மாதம் 4ஆம் தேதி. ஸோ அடுத்ததாக 98 முசோலினி 1929 போப்பின் பிரதிநிதியுடன் லேட்டரன் ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டார். நாங்கள் எதிர்பார்த்தது தான். ஓகே, ஆமாம். முசோலினி இத்தாலி ராஜ்யத்தை ரோமன் கத்தோலிக்க திருச்சபையுடன் சமரசம் செய்ய விரும்பினார். ஆமாம், சமரசம் செய்து போப்பாக இருக்கட்டும், நான் ராஜாவாக இருக்கட்டும் மாதிரி மாற்றிக்கிட்டாரு. அப்போது அது சொன்னேன் சரியான விளக்கம். இது வந்து ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற உடன்படிக்கையில் அமைதியாக மக்களை வந்து வழிநடத்தி 37 வரைக்கும் கொண்டு போய் பெரிய ஆளாக மாறினார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டர் உடன்படிக்கை 1929 கொடுத்துருக்கேன். முசோலினி செய்து கொண்டார். வாட்டிகன் யூனிட் 9ல் பேஜ் நம்பர் 91 இருக்குது. வாட்டிகன் நகரில் போப்பான ஆட்சியை முசோலினி அங்கீகரித்தார். ரோம் நகரில் அரசின் மேலாண்மை போப் அங்கீகரித்தார். 2 பேருமே சமரசம் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து சரியான விடை, அப்சல்யூட்லி சரி. அடுத்ததாக உலக வரைபடம் என்ற நூலின் ஆசிரியர் குறிப்பிடுங்க. இது வந்து தாலமீன் நம்ம எடுத்தோன்னே சொல்லிடலாம். கௌடலியர், யுவான் சுவாங், மெகசன் 3 பேருமே உங்களுக்கு இல்லைன்னு தெரியும். இது பேசிக் சாதா கொஷினு. ஆப்ஷன் டி. இதே தப்பு போட்டு வந்தால் நீங்கள் இன்னும் 2 வருஷம் படிக்கணும்னு அர்த்தம். உலக வரைபடம் நம்ம தாலமி 3 பேர் இல்லைன்றது தெரியணும். அஸ்தசாஸ்திரம் கௌடலியர், யுவான் சுவாங் வந்து நான் சொல்கிறேன் சியூக்கி புத்தகம், மெகஸ்தனிஸ் அப்படின்னா இண்டிகா அப்படின்னு உங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்சுட்டு இவர் மட்டும் தாலமி உலக வரைபட புக்கு நூல் ஆசிரியர்னு தெரியணும். சரிங்களா? இந்த புவியில் இறுதி தாலமியோட அட்லஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இவர் வந்து வேல்யூம் 1 பேஜ் நம்பர் 30 கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது வந்து நீங்கள் பார்த்துக்கங்க தேவைன்னா. இதில் வந்து கார்டியோகிராஃபிக் கன்வென்ஷன்ஸ் அப்படின்ற கொண்டு இருந்தது. ஓகேங்களா? காற்றின் திசை, வேகம், அதுக்கப்புறம் எல்லா லெவலுக்கும் அதில் ஆட் பண்ணி எழுதியிருந்தாருன்றது. சரிங்களா? ரைட். அடுத்ததான் போன வாட்டி என்ன கிடந்த பிலினி எந்த நாட்டை சேர்ந்தவன்னு கேட்டிருந்தாங்க. இந்த வாட்டி இவர் ரொம்ப சிம்பிள் கொஷின் தான் இதெல்லாம். அடுத்த 100வது சர் ஆல்பர்ட் லாயில் கூற்றுப்படி துணைப்படை திட்டம் வழக்கமாக 4 நிலைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அதில் வந்து சர் ஆல்பர்ட் லாயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து 1957 புரட்சியின் போது இந்தியாவில் பாடுபட்ட ஒரு இந்தியனர் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி நிறைய புக்கு எழுதியிருக்காரு. இந்தியா 25 இயர்ஸ்னு புக்கு கூட இவர் எழுதியிருக்காரு. ஸோ துணைப்படை திட்டம் எத்தனை படிநிலை கொண்டதுன்னா 4, வழக்கமாக 4 நிலைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதில் எத்தனை அவர் சர் ஆல்பர்ட் லாயில் தான் சொன்னாரா அப்படின்றது தான் அங்கே டவுட் வந்திருக்கும் உங்களுக்கு. பட் இருந்தாலும் 4 நிலை கரெக்டாக போட்டதுன்னா வாழ்த்துக்கள். ஆப்ஷன் சி சரியான விடை. ஸோ 4 ஸ்டேஜஸ் அப்படின்றது. ஸோ இந்த லாயிஸ் இந்த துணைப்படை கூட 4 நிலைகள் என்னென்னா நிறுவனம் தொடர்ந்த போர்களுக்கு நட்பு இந்திய அரசுக்கு இராணுவ உதவி வழங்கும். சரிங்களா? நிறுவனம் இந்திய
அரசுடன் கூட்டணி வைத்து இரு வீரர்கள் பொதுவாக எதிரிகளோடு சண்டையிடுவார்கள். இந்திய ஆட்சியாளர் நிலையான தொகையை செலுத்துவார்கள். ஓகேவா? அது பாதுகாப்புக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு படை வீரர் குழுவை வழங்கி வரும். பாதுகாப்பு கட்டணம் உயர் மட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்டது. ஏன்னா அவங்க பெரிய ஆள் தான் பேசி பணம் செலுத்த தவறினால் பதிலாக பிரதேச நிறுவனத்திடம் ஒப்படைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இது அது அவங்க பணம் கட்டலைன்னா அந்த பகுதி அவங்களுக்கு கொடுத்துடணும். அதுக்காக இது விளைவாக இறையாண்மை ஏற்பட்டது அப்படின்றது நமக்கு நாளும் தெரியணும். சார் அந்த ஆல்பர்ட் லாயிஸ்ட் அப்படின்றவர் வந்து சொன்னார் அப்படின்னா, அவர் ஒரு இந்தியா அப்படின்ற 2 3 புக்கு எழுதியிருக்காரு. அதில் எங்கேருந்து அவர் பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த முறை நம்ம வந்து இன்னும் விரிவாக பார்க்கலாம் டீச்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த 100 கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீதி இருக்கிற 40 கொஷின்ஸை பார்க்கலாம் டீச்சர். சரி, வாழ்த்துக்கள். ஓகேங்களா? மேக்ஸிமம் இதனுடைய கவர்மெண்ட் ஆன்சருக்கு வெள்ளிக்கிழமை வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அடுத்த வரைக்கும் இன்றைக்கி மார்க் இது எல்லாம் மொத்தம் பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா கட் ஆஃப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? மார்க் துல்லியமாக இருக்குது. 1 2 நீயே மைனஸ் பண்ணிக்குது, 10 மார்க் குறைக்கிறதுலாம் இல்லாமல் கரெக்டான அப்சல்யூட்டான மார்க் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். சும்மா ஏதாவது நீங்களே இதை ஒன்றா பார்த்துட்டுலாம் சொன்னீங்கன்னா நமக்கு செட் ஆகாது. ஸோ உங்களுக்கு செட் ஆகாது. ஒரு வேளை இது உங்களுக்கு மனசு பிடிவானமாக இல்லை அப்படின்னா டெட்டு பாஸ் பண்ணுங்கள். டெட்டுக்கு அப்புறம் யூஜி படிங்க. ரெண்டே இல்லைனா இதெல்லாம் விட்டுட்டேன் டெட்டு பாஸ் ஆகுனா யூஜிடிஆருக்கு மறுபடியும் ஸ்ட்ராங்காக படிங்க. என்னுடைய வாழ்த்துக்கள் டீச்சர்ஸ்.